You're a superhero. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கலக்கல் கிச்சன். இன்றைக்கு நம்ம தேட்டர் பாப்கார்ன் எப்படி நம்ம வீட்டிலையே டேஸ்டியாக சூப்பராக பண்ணலான்றதை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு குக்கரில் ஒரு குக்கர் எடுத்துக்கலாம். குக்கர் நல்லா சூடாகட்டும். குக்கர் நல்லா சூடானதுக்கப்புறம் பட்டர் அல்லது நெய் ரெண்டில் நம்ம எதுனாலும் சேர்த்துக்கலாம். பட்டர் பிடிக்கின்றவங்க பட்டர் போட்டுக்கலாம். நெய் தான் வீட்டில் இருக்குது அப்படின்னா நெய் நீங்கள் எடுத்துக்கலாம். ஒரு 2லேருந்து 3 ஸ்பூன் அளவு சேர்த்துட்டு ஒரு போல் நிறையா கார்ன் வந்து இந்த மாதிரி பாக்கெட்டில் சூப்பர் மார்க்கெட்டில் கிடைக்கும், அதை நம்ம வாங்கி வச்சுக்கலாம். அதில் ஒரு போல் அளவு எடுத்து கொஞ்சமாக சால்ட்டு கொஞ்சமாக மஞ்சள் பொடி ரெண்டுமே நம்ம சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். நல்லா சூடாகட்டும். அது வரைக்கும் நம்ம பொறுமையாக கிளறி விட்டுட்டே இருக்கலாம். ஃபுல் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அப்போ தான் அதோடய சூடு வந்து அந்த சீடு நல்லா சூடு பரவணும் எல்லா இடத்துலையும். அந்த மாதிரி இருக்கிற கிடைக்கிறதுக்கு நம்ம ஃபுல் ஃப்ளேமில் வச்சா தான் ஈஸியாக சீக்கிரமாக கார்ன் வந்து ரெடி ஆகும். சிம்மில் வச்சுட்டு இது பண்ணக்கூடாது, ஃபுல் ஃப்ளேமில் வைங்க. உப்பு மஞ்சத்தூள் இப்போ சேர்த்துருக்கோம். பட்டர் நல்லா ஒரு ஸ்கியூப் இருந்துச்சுன்னா பட்டர் சேர்த்துக்கலாம். பட்டர் சேர்க்கும்போது இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். நான் இன்றைக்கி நெய் சேர்த்துருக்கேன். இதே போல் கிளறி விட்டுட்டே இருக்கலாம். நல்லா சூடாகும்போது நமக்கு பாப்கார்ன் வந்து இந்த மாதிரி வெடிக்க ரெடி ஆகிடும். பாருங்கள், பொரிய ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ நம்ம லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். விசில் போடக்கூடாது. விசில் போடாமல் லிட்டு மட்டும் போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு பொரிய ஆரம்பிக்கும் போது நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சிடணும். இது வரைக்கும் ஃபுல் ஃப்ளேமில் வச்சுருந்தோம். ஹை ஃப்ளேமில் பொரிய ஆரம்பித்த உடனே நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா பொரிய விட்டுடலாம். நமக்கு சத்தம் கேட்கும். பொரியிற கார்ன் வந்து வெடிக்கிற சத்தம் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிடுச்சு. எப்போவுமே வெடிக்கும்போது அந்த சத்தம் வந்து அடங்குற வரைக்கும் நம்ம பொறுமையாக இருக்கணும். நல்லா பொரிய ஆரம்பித்த உடனே நமக்கே தெரியும். ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது வெடிக்கும், டபடபடபன்னு வெடிக்கிற சத்தம் கேட்கும். அதே போல் முடியும் போது ஒரு சவுண்டுமே இருக்காது. அப்போ நம்ம புரிஞ்சுக்கலாம் கார்ன் வந்து நல்லாவே ஃப்ரை ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. மீடியம் ஃப்ளேமில் வச்சு கொஞ்சம் பொறுமையாக பொரியிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். சில டைம் அடியில் இருக்க ஒரு சில பாப்கார்ன் வந்து பொரியறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். அதனால் குக்கரை கூட நீங்கள் லைட்டாக ஷேக் பண்ணி விட்டுட்டு திரும்ப அதே இடத்துல ரீப்ளேஸ் பண்ணி வைக்கலாம். நீங்கள் பொரிய ஆரம்பிக்கும் போது நல்லா கொஞ்சம் குலுக்கி அதே இடத்துல திரும்ப வச்சோன்னா இன்னும் கொஞ்சம் அடியில் ஒரு சில சீட்ஸ் வந்து பொரியாமல் இருக்கதும் நல்லா ஃப்ரை ஆகி வரும். இப்போ பேக்கெட்டில் கிடைக்கிற கார்ன் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக தான் கிடைக்கும். இந்த மாதிரி லூஸில் வாங்கி நம்ம பொரிச்சோன்னா நிறையவே சாப்பிட்லாம். ஃபேமிலியில் எல்லாருமே பொரித்து குவான்டிட்டியும் நிறையா இருக்கும், நிறையாவும் சாப்பிட்லாம். குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸாக ஈவினிங் ஸ்நாக்ஸாக நமக்கு செஞ்சு கொடுக்கலாம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக நம்மளுக்கு பொரிஞ்சிருக்கு பாருங்கள். கலர்ஃபுல்லாக அவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். பார்க்குறதுக்கே எல்லா பூவும் அழகாக ஃப்ளவர் மாதிரி நல்லா பொரிஞ்சு வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இது கூட நம்ம இப்போது பெப்பர் வந்து தூவிக்கலாம். கடைசியாக நீங்கள் சாட் மசாலா பிடிக்குன்னா சாட் மசாலா தூவிக்கலாம். நான் பெப்பரை தூவி இதை சர்வ் பண்ண போகிறேன். வீட்டில் இந்த மாதிரி கார்ன் ரெசிபி பண்ணுறது உங்களுக்கு ஃப்ரை பண்ணுறது பிடிக்கும் அப்படின்னா எல்லோரும் ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு கீழே சொல்லுங்கள். நான் கார்ன் வந்து 1 ஸ்பூன் அளவு தூவி நல்லா புளிக்கிட்டு சர்வ் பண்ண குழந்தைங்களுக்கு கொடுக்குறேன். எல்லோரும் ட்ரை பண்ணிவிட்டு இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கலக்கல் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி உங்களுக்கு நிறைய வீடியோஸ் வேணும் அப்படின்னா எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். கலர்ஃபுல்லான பாப்கார்ன் ரெடி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.